தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபர்ஸ்ட் பேஜ், டிஃபால்ட்டான பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் தான். ஸோ அந்த கூகுளில் மறைந்திருக்கக்கூடிய பலவிதமான கேம்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கு தமிழ் டெக், என்னுடைய பேர் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விளையாட போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஃபேவரட், எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் டிக்-டாக்-டோ. ஸோ ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் இதை ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேம் வந்துடும். ஸோ ரீஸ்டார்ட் கேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லெவல்ஸ் என்ன, மீடியம் லெவல் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ஈஸி, இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் வேணும்னா நீங்கள் டஃப்பும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கீ வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஈஸியாக அந்த கேம் விளையாடிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம், டைம் பாஸ்க்கு காலேஜஸில் ஸ்கூல்ஸ்லாம் விளையாடின கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த கேம் விளையாடி பாருங்கள், உங்களால் எத்தனை ஸ்கோர் எடுக்க முடியுது, உங்களுக்கு இது ஃபேவரட்டான கேம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலிட்டேர். ஸோ ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். ஆன்லைனில் நம்ம பிசியில் எல்லாமே நிறைய இடங்களில் விளையாடிருப்போம். இப்போ இதே கேமை தான் நம்ம இந்த ப்ரௌசர்லேயும் வந்து சிம்பிளாக வந்து விளையாட போகிறோம். ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக வந்து கூகுளில் இருந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டைம் பாஸ்க்கு இந்த கேமை ஈஸியாக விளையாடிடலாம். மூன்றாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பேக்மேன். ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணுங்கள், டேப் டு ப்ளே அப்படின்னு கீழே வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த பேக்மேன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படங்களில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். பட் முன்ன இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேம் என்ன அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் வந்து அந்த பேய்ங்க கிட்ட மாட்டிக்காமல் வந்து இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டே இருக்கணும். அதே போல் கடைசியில் இருக்கக்கூடிய பவர்ஸை பிடிச்சி அந்த பவர் வந்த உடனே நீங்கள் இந்த பேய்ங்களை எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து அழிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கேமுடைய கான்செப்ட். ஸோ ரொம்பவே சிம்பிளான கேம், ரொம்பவே கேம் அப்படின்றது போல தான் இந்த கேமை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அடுத்த கேம் நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கேமாக இருக்கும். பட் இது கூகுளுக்கு பதிலாக கூகுள் இமேஜஸில் நீங்கள் சர்ச் பண்ணணும். அட்டாரி பிரேக் அவுட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ கீழே நீங்கள் சர்ச் பண்ண இமேஜஸில் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு டைலில் வந்து அரேஞ்ச் ஆகிடும். கீழே அந்த பாலை நீங்கள் விடாமல் ஆடினீங்கன்னா இந்த கேமை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த பால் போய் இடிக்க அது ஒன்றா காலி ஆகிடும். அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லெவலுக்கு வந்து போயிட்டே இருக்கும். வெவ்வேறு இமேஜ் சர்ச் வர அந்த இமேஜஸ் எல்லாமே இந்த மேலே இருக்கக்கூடிய டைல்ஸை வந்து அரேஞ்ச் ஆகிடும். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ இன்டெகிரேட்டர் வந்து கூகுள் தரப்பில் இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வரையக்கூடிய அந்த இமேஜஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஏஐ கரெக்டாக கெஸ் பண்ணும் அப்படின்றது தான் கேம். இப்போ பார்த்தீங்கன்னா லேடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லேடரை வரைஞ்ச உடனே கண்டுபிடிச்சிடுச்சு. I see lightning, or zigzag, or carrot. Oh, I know, it's ice cream. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் வரைஞ்ச உடனே அது கரெக்டாக இது ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் வரைகிறத வச்சு இந்த ஏஐ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூகுள் டூடுல்ஸ். ஸோ நிறைய தடவை நீங்கள் கூகுள் ஹோம் பேஜில் நிறைய கேம் இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருந்த பல கேம்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கூகுள் டூடுல் அப்படின்னு போட்ட உடனே ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் டூடுல்ஸ் இது வரைக்கும் என்னென்ன கூகுளுடைய லோகோ எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லிங்க்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கூகுள் ஆர்கியூவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பழைய கூகுளுடைய டூடுல் எது பிடிச்சிருக்கோ, எந்த கேம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஈஸியாக வந்து விளையாடிக்கலாம். ஸோ மொபைலில் ஒரு சில கேம் வந்து நீங்கள் விளையாட முடியாது. அதனால் நீங்கள் பிசியில் போயிட்டு இதே கூகுள் டூடுலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விதமான கேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைனீஸ் நியூ இயர் 2013 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னேக் கேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது விளையாடுறதுக்கு நம்ம ஃபோனில் விளையாட முடியாது, கம்ப்யூட்டரில் தான் விளையாட முடியும் இந்த 4 ஏரோ கீயை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேம் எல்லாருமே விளையாடிருப்போம் நோக்கியா மொபைலில். அதே போல் தான் அங்கே இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாகாக இருக்கட்டும், இல்லை டீ, காஃபி, பன்னு எது கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிட்டு அப்படின்ற கேமை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கீபோர்டு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டூடுல்ஸ்லேயே நமக்கு இன்னொரு கேமும் இருக்குது. ஹாலோவின் 2016 வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கேட் வரும், அதற்கு சுற்றி வரக்கூடிய பேய்களை எல்லாமே வந்து இது கையில் இருக்கக்கூடிய மந்திரக்கோலை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் கோடோ இல்லாட்டி அந்த பேய்க்கு மேலே வந்து என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்கள் மவுஸில் அந்த பேய் எல்லாமே செத்து போயிடும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன பல கேம்ஸுடைய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக போய்க்கலாம். அடுத்ததாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து மொபைலில் விளையாட முடியாது.
ஜெர் ரஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஒரு கூகுளுடைய அந்த லோகோ எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து பறந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்குள்ளே அது எந்தெந்த எழுத்தெல்லாம் இடிக்குதோ அந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸப்பியர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேமை ரீஸ்டார்ட் பண்ணால் எப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எதையுமே கிளிக் பண்ணல, வரக்கூடிய எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே வந்து டேரெக்டாக வந்து எழுத்துக்கள் மேலே மோதிட்டே இருந்தது, எல்லா இருக்கக்கூடிய லிங்க் எல்லாமே டிஸப்பியர் ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த GOO என்னென்ன எழுத்துக்கள் வருதோ அதெல்லாமே நான் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா மவுஸை வச்சு ஒவ்வொரு எழுத்தாக வந்து காலியாகிடும். ஸோ அப்படி காலியாகும் போது நம்மளுடைய சர்ச் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சின்ன கேம் தான், பட் டைம் பாஸ்க்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பலவிதமான கேம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான கூகுளுடைய இந்த சீக்ரெட் கேம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. இன்றைக்கி நான் சொன்ன பல விதமான கூகுள் கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த கேம்ஸ் விளையாட போகிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.